நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய செகண்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ட்ரா த கிராஃப் ஆஃப் y is equal to x square minus 4. ஓகே, ஸோ நார்மலாக ஒரு y is equal to ஒரு quadratic equation கொடுத்து கிராஃப் தான் வரைய சொல்கிறாங்க. அது ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? அண்ட் ஹென்ஸ் சால்வ்னு சொல்லி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 is equal to 0. அதையும் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, கிராஃப் வரையக்கூடிய ஈக்குவேஷன், அதை எடுத்து எழுதணும். சரியா? ஃபஸ்ட்டில் எப்போதுமே அந்த கிராஃப் ட்ரா த கிராஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். ஸோ y is equal to x squared minus 4. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -4 -3 -2 -1 0 1 2 3 4 போடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், -4 கண்டுபிடிக்கணும், ரெண்டே ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது 16 9 4 1 0 1 4 3 3 9 4 4 16. ஸோ -4னால எல்லாத்துலேயும் -4 போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு ரோவையும் நம்ம ஆட் பண்ணணும், அப்படி தானே? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணோன்னா y is equal to என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இங்கே 12 5 0, இங்கே -3 -4, இங்கேயும் -3, இங்கே 0, இங்கே 5, இங்கே 12 கிடைக்குது. ஸோ இப்போது இதுக்கு முந்தின சம் மாதிரியே பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ -4, -12, -3, -5, -2, -0, -1, -3, 0, -4, 1, -3, 2, 0, 3, 5, 4, 12. ஸோ இது வர சேம் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஃபும் நம்ம ப்ளாட் பண்ணிட போகிறோம். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்குரிய கிராஃபை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துருக்கோம், இங்கே ஒய் ஆக்சிஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஸ்கேல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட் தான். ஒய் ஆக்சிஸில் 2 யூனிட் எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா மைனஸில் வந்து ரொம்ப 4 வர தான் வருது, ப்ளஸில் வந்து 12 வர வருது. ஸோ 2 யூனிட்ஸ்னு எடுத்து செய்யலாம். ஓகேவா? ஸோ எக்ஸில் வந்து 1 2 3ன்னு எடுத்தாச்சு. -1 -2 -3ன்னு போயிடும். இங்கே -2 -4 -6 -10 வர, இங்கே +2 +4 +2 அப்படி 20 வர. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், -4க்கு 12, -3க்கு 5, ஓகே, -3க்கு 5, -2க்கு 0, -1க்கு -3, 0க்கு -4, 1க்கு -3, 2க்கு வந்து 0, 3க்கு 5 அண்ட் தென் 4க்கு 12. ஸோ இது அப்படியே வரைஞ்சோம்னா ஒரு பேரபோலா கிடச்சிருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஒரு பேரபோலா வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொன்னதுனால என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டில் இருக்க ஈக்குவேஷனை ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஈக்குவல் டு ஒய் போட்டு எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x இல்லாதனால 0 போட்டுக்கிறேன், -4. ஓகே, இங்கே எக்ஸ் இல்லாதனால 0x. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x -4 is equal to y. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் -x -12 is equal to 0. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சைன் சேஞ்ச் ஆகுது. சப்ட்ராக்ஷன்னாலே சைன் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து ஒரு எக்ஸு, அடுத்ததில் +12 -4 +8 is equal to y. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 8 is equal to yன்னு இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக சம் வேல்யூஸ் போடும்போது ஒரு y கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு வேணும். அதை நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக -4 வரை எடுக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும். -2 -1 0 1 2 மட்டும் எடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸு அது கூட 8 ஆட் பண்ணணும். ஸோ 8 8 8, ஸோ y கிடச்சிரும். ஸோ 8 -2 6, 8 -1 7, 8 9 10. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய பாயிண்ட்ஸ் எழுதும்போது -2, -6, -1, -7, இங்கே வந்து 0, 8, இங்கே 1, 9, இங்கே 2, 10. ஓகே, ஸோ அந்த அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். -2, 6, -1, 7, 0, 8, 1, 9, 2, 10. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் தான். அந்த 5 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இந்த ஏற்கனவே வரைஞ்சிருக்க பேராபோலாவில் ஏதோ ஒரு இடத்துல கட் ஆகிற மாதிரி கண்டினியூஸாக அந்த லைனை கொண்டு போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் தான் அது. ஸோ ஏற்கனவே இருக்க அந்த ஸ்ட்ரைட் லைனை கட் ஆகிற மாதிரி கொண்டு போகும்போது அந்த பேராபோலாவில் ஏதோ ஒரு 2 இடத்துல கட் ஆகுது. அதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல கட் ஆகுதுன்னா -3, 5, இங்கே வந்து 4, 12. ஸோ இப்போ ஆன்சர் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். The line intersect a parabola at -3, 5, 4, 12. ஓகேவா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகிறது கிடையாது.
இந்த இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, செகண்டாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கான சொல்யூஷனாக நம்ம பார்க்குறோம். -3,5லையும் 4,12 இந்த 2 ஈக்குவேஷனுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இடத்துல கட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு எப்போதும் மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் XY பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி கிராஃப் ப்ளாட் பண்ணிடுறோம். அடுத்தது அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கூட செகண்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு சின்ன ஈக்குவேஷனாக கொண்டுட்டு வந்து இப்போ இதுலேயுமே எக்ஸுக்கு பதிலாக சம் வேல்யூஸ் கொடுத்து ஒய் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ஸையும் அதே கிராஃபில் ப்ளாட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். அந்த ஸ்ட்ரைட் லைன் ஆல்ரெடி வரைஞ்ச ஒரு பேராபோலாவை எந்த இடத்துல கட் பண்ணுதுன்னு பார்த்து அந்த பாயிண்ட்டை எடுத்து எழுதுறது தான் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ இங்கே 2 இடத்துல கட் ஆச்சு, -3,5 4,12 இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஈஸியாக இருக்குதா இந்த மாதிரி ப்ராப்ளம்? ஓகே, தேங்க்யூ.